Every great civilization the world has ever known has begun along the banks of a perennial river. The river has flowed from the mountains along the plains and given life to all those who live along its banks. It is only in Bharatadesha, India, that a civilization that has lasted over 10,000 years continues to thrive in much the same manner in many respects as the ancestors had practiced. Prayers are still offered to the river as a goddess. Tens of thousands of people had gathered even in the remotest of places, in the padithurais or the banks which enabled people to access the river, and offered their prayers by lighting and floating organic lamps. The Sri Shankara College of Arts and Science at Enathur had organized an event in Tamil on rivers and civilization. The college held a felicitation ceremony for the successful completion of the beginning ceremonies of the Tamrabharani Pushkaram. The Tamil Nadu Governor, Honorable Sri Bhanwarilal Purohit, opened the ceremonies with great reverence. At Enathur, the Jagadguru came to preside over the event at the Shankara College of Arts and Science. With the permission of the Jagadguru, the principal of the college, Sri K.R. Venkateshan, began the felicitation ceremony honoring scholars who had written eloquently on rivers and civilization in Tamil. The scholars had come from all over Southeast Asia. Some of them were invited to speak in front of His Holiness. திருவள்ளுவர் பெருந்தகை கூறியிருக்கிறார். நீர்தான் நமக்கு ஆதாரமாக விளங்குகின்றது. இதில் திருநெல்வேலி மாநிலத்திலே ஓடுகின்ற தாமிரபரணி ஆறு பலவித பெயர்களை கொண்டுள்ளது. பாலத்தை பற்றி நாம் நோக்கும் பொழுது நதிகளை பற்றி கூறினார்கள். அண்டை வீட்டிலே கொண்டு குப்பையை கொட்டுபவர்கள் இருக்கும் இந்த காலத்திலே சாக்கடை நீரானாலும் சரி, அது ஆற்று நீரானாலும் சரி, கடல் நீரானாலும் சரி, எந்த நீரானாலும் சரி, குப்பைகளை அதில் போடாமல் நதி நீர் ஆதாரத்தை வளர்க்க வேண்டும். Many of them spoke passionately about the need to keep our rivers clean. காஞ்சி மகாநகருக்கு எழுந்து வருகிற எந்த உயிரினம் இருந்தாலும் அந்த திருக்கோபுரத்தை கண்டுவிட்டு தான் உள்ளே நுழையும். அந்த நுழைவு வாயில் இருக்கிற எம்பெருமானை வணங்கிவிட்டு இந்த பக்கம் எந்த உயிரினங்களாக இருந்தாலும் கூட தான் பிறந்த பிறவி பயனை அடைகிற ஒரு நல்ல ஒரு மண் தான் காஞ்சி மண். இந்த மண்ணை மேலும் புனிதமாக ஆக்கியது உலகத்தை ஆளுகிற பரம்பொருள் ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தியால் அடையாளம் காட்டப்பட்ட மடத்தினுடைய மிகப்பெரிய இன்றைக்கு மக்கள் சேவையை மகேசன் சேவை என்கிற அடிப்படையில் பணியில் செய்து வருகிற பக்தி சேவையும் பாமரர் சேவையும் சேர்த்து செய்து வருகிற மடத்தினுடைய முழு பொறுப்பையும் ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற ஐயா பெரியவர் அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கல்லூரியோடு நான் சார்ந்திருக்கிற உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் 3 நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கு நதிகளும் தமிழ் சமுதாயம் என்ற நிகழ்வில் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவரும் தகைசால் பொருந்திய தலைமையேற்று தமிழ் வளர்ச்சித்துறை, கலை, பண்பாடு, தொல்லியல் துறையினுடைய
பணிகளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா மாண்புமிகு பாண்டியராஜன் அவர்கள் என்ன தலைப்பில் இந்த கல்லூரியில் நடத்துகிறார்கள் என்று கேட்டார்கள். நதிகளும் தமிழ் சமுதாயமும். இன்றைக்கு நதிகளை பற்றியும் கேட்பதற்கு ஆட்கள் இல்லை, தமிழ் சமுதாயத்தை பற்றி கேட்பதற்கும் நாதி இல்லாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். He presented the Jagadguru with garlands, fruits, a crown of flowers, and a beautiful brocade shawl. நூல் வெளியீடு நதிகளும் தமிழ் சமுதாயம் என்ற ஒரு நூலையும், தமிழ் நதி என்ற ஒரு நூலையும், நீரின்றி அமையாத உலகு என்ற ஒரு நூலையும், மொத்தமாக 4 ஆராய்ச்சி கட்டுரைகள் அடங்கிய நூல்களை இப்போது அமைச்சர் அவர்கள் வெளியிடுகின்றார்கள். The minister released 4 books on rivers and Tamil Nadu. இவருடைய வாத்தியார் பிரின்சிபாலுடைய வாத்தியார் வேர். இவங்களுடைய வாத்தியார் மடத்திலே இருந்தார். குப்சாமையர்னு இதே மடத்திலேயே இருந்து சன்னியாசம் வாங்கிட்டார். சின்ன வயசுலேருந்து ஆதிசங்கருடைய வரலாறு எல்லாம் காஞ்சிபுரத்தில் எந்தெந்த கோவிலில் ஆதிசங்கருடைய சிற்பம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதெல்லாம் புஸ்தகம் போட்டார். டேட் ஆஃப் சங்கரான்னு சொல்லி இவங்க வாத்தியார் குப்சாமையர்னு திருச்சி அந்த காலத்தில் பெரியவரோட இருந்தார். இங்கே காஞ்சிபுரத்திலே இருந்தார், வீடு வாங்கிட்டு. Copies were presented to various scholars and individuals present. The authors of the books were then honored by the minister in front of the Jagadguru. பூஜை பண்றதுக்காக அந்த காலத்துல பெரியவர் வீட்டிலே திருமணமாக மகா பெரியவர்களிடம் பக்தர்கள் கூற இந்த பவானி அம்மனை பெரியவர்கள் அவர்கள் ஆசீர்வாதம் செய்து இந்த படத்திற்கு நீ சந்தன குங்குமம் போட்டு வைத்து வா, உனக்கு எல்லா கஷ்டமும் தீரும் என்று அருள் பாலித்தார்கள். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த படத்தை பெரியவர்கள் அவர்கள் Periva gives the minister and several others images of Bhavani Amman. Mahaperiva used to tell devotees to pray to Bhavani Amman, apply chantanam and kunkuma, and pray to her every day in order to get married. The next item on the agenda was to honor all those who had toiled for months on end to make sure that the opening ceremonies of the Tamrabharani Pushkaram were a success. The group of people who did both fundraising, organizing, liaison with the government, groundwork, planning, providing facilities, creating publicity and awareness amongst the people about the Pushkaram and its meaning, and coordinating with the Sri Matham to ensure everything went smoothly, were all honored. At every place where people congregated along the Tamrabharani river, there were arrangements made to ensure that they could have a sankalpam and snaanam, they could do karyams for their ancestors, they got food to eat, they were taken care of so that their safety was not compromised. The minister, after paying his respects to the Jagadguru, shared some personal anecdotes about his experiences at archaeological sites and matters concerning our rivers and Tamizh civilization. நல்ல எண்ணங்களை வளர்த்து இந்த இந்து மகாக்கடல் என்று சொல்லக்கூடிய இந்த புனித வாழ்க்கை முறையை உலகமெல்லாம் பரப்பி சனாதன தர்மத்தை காத்து நிற்கும், என்னாலும் காத்து நிற்கும் காஞ்சி பெரியவர் அவர்களுக்கு முதல் வணக்கம். இந்த புஷ்கரத்துடைய தொடர்புடைய நிகழ்ச்சியா நீங்க இதை அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. நதிகளும் தமிழ் சமுதாயம். நதிகளும் சமுதாயம்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், சிவிலைசேஷன், நாகரிகம் தோன்றியது நதிக்கரைகளில். ஒரு அழகான ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. இந்த தாமிரபரணி கடல்ல கலக்கிற குறுக்கைக்கு அடுத்து ஒரு இடத்துல நாங்க தோண்டணும். தொல்லியல் சொல்லிட்டே இருக்காரு நம்ம ராதாகிருஷ்ணன் சார். ராதாகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி அந்த இடத்துல தோண்டி அதில் இருக்கிற அம்சங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாரு. அந்த இடத்துல ஒரு 8600 அரும்பொருட்கள் கண்டுபிடிச்சோம். அந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நான் அதை போய் பார்க்க போனேன். போய் பார்க்க போறப்போ
எல்லா விஷயமும் நார்மலாக இருந்தது. பீட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு வந்து ரோமானிய நாணயங்கள் கிடைக்கும், இதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கோம். ஒரு இதை பார்க்குறப்ப எனக்கு நான் சின்ன வயசில் பார்த்த ஒரு சினிமா படம் ஞாபகம் வந்துச்சு. திருவிளையாடல் சினிமா படம் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சொல்லிகிட்டே வந்த அந்த ஆர்கியாலஜிஸ்ட் அந்த இடத்துல பார்த்துட்டு, இதுதாங்க சங்கு அறியிற மிஷின் அப்படின்னாரு. அவர் வந்து சங்கு அறியிற மிஷின் அப்படின்னோட, என்னங்க சங்கு அறுக்கிற மிஷினா? இல்லைங்க, சங்கு அறியிற மிஷின்ங்க அப்படின்னாரு. என்னங்க அறியிறதுனா என்னங்கன்னு கேட்டால், அது ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் ப்ராசஸ்ங்க. அது எலக்ட்ரோ கெமிக்கல் ப்ராசஸ்னா ஒரு எலக்ட்ரோலைட் வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு எடுக்கும். ஏங்க அரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாரு, இது அரிச்சு எடுத்தா தாங்க அதுல இருந்து வளையல் செய்ய முடியும் அப்படின்னாங்க. Srimati Mahalakshmi and Sri V.C. Subramaniam had brought Tirtham from the Tamrabharani river. After its distribution, the Jagadguru gave an anugraha bhashanam. புராதனமான புண்ணியமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை பற்றிய தகவல்கள் சமீப காலமாக பிரச்சாரத்திலே இல்லை என்பதுதான். புராணங்களிலே இருந்தாலும் தாமிரபரணி புராணத்திலே மகா புஷ்கர சம்ஹிதா என்பதாக புஷ்கரம் என்கிற வார்த்தையும் இடம்பெற்றிருக்கிறது. ஆனாலும் பிரச்சாரத்திலே இல்லாததினாலே இதை பற்றி மக்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்ச்சி, ஆலோசனை நிகழ்ச்சி நடத்தி நடைபெற்றது. The Jagadguru covered a range of topics related to the Pushkaram itself, to rivers, Tamil Nadu, Tamil language and culture, and the books released. அதை பாதுகாப்பது என்பது முக்கியம். ஒரு தடவை தேரம்பாக்கத்தில் ஒரு பெரியவர் இருக்கும்போது ஒரு புஸ்தகம் போட சொன்னாராம். இவ்வளோ ரூபாய் ஆறுதுன்னு அந்த ஒருத்தர் சொன்னாராம். 80,000 ரூபாய் ஆறுது அப்படின்னு யாரொருத்தர் அந்த பார்த்து அந்த ட்ரெஸ்ட்டு பார்த்து மயிலாப்பூர்க்கார எவ்வளோ பேர் படிப்பாங்கன்னு தெரியாது, நீங்கள் போட சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க போடுறோம், புஸ்தகம் போடுறோம், ஆனால் இவ்வளோ ரூபாய் செலவாகும், இதெல்லாம் ஆகும் அப்படின்ட்டு அது சொன்னாராம். பெரியவர் சொல்லும்போது, இதெல்லாம் சரி, யாராவது ஒரு நாளைக்கு இந்த புஸ்தகம் படிக்க வேண்டும் என்று ஆர்வம் வெளியிட்டு புஸ்தகம் கிடைக்காமல் போனால் அது சரியில்லை. அதனால் யாராவது ஆர்வம் உள்ளவர்களுக்கு புஸ்தகம் கிடைக்கிற இவ்வளோ ஆயிரம் செலவாகுதுன்னு சொல்லி பார்க்கக்கூடாது, வந்து புஸ்தகம் போடணும்னு சொன்னார் அவர். அதுபோன்று இந்த சுவடிகளை பாதுகாக்க, அதுக்காக சொல்கிறோம், அது தனியாராக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும், இந்த கலை பொக்கிஷங்களை நாம் காப்பது என்பது தலைமுறைக்கும் உபயோகப்படக்கூடிய ஒரு விஷயம். நேபாளத்திற்கு போன போது அந்த லைப்ரரி பார்த்தோம், ராஜாவுடைய லைப்ரரி. அவர் காஞ்சிபுரம்லாம் வந்திருக்கார். ஓலை சுவடி, அதுக்கப்புறமா இந்த புரச இலை மாதிரி ஏதோ ஒரு இலை, இந்த மாதிரி சரி இலையில் எழுதிருது, தங்க எழுத்து, பல விதமான அந்த நூலகத்தை பார்த்தோம். அந்த மலையில் வசதி இல்லாத ஒரு இடத்துல குளிராக இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இவ்வளோ ஓலை சுவடி இவ்வளோ புஸ்தகங்களை சேர்த்து வச்சிருக்காருன்னு ஒரு பிரமிப்பாக இருந்தது. ஏற்கனவே இந்த தாமிரபரணி புஷ்கர மகாத்மியத்திலே தட்சிண காஞ்சி என்பதாக, தெற்கு காஞ்சி என்பதாக அந்த காலத்திலே திருநெல்வேலிக்கு பெயர் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த சரித்திர தொடர்பும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. The Jagadguru then spoke about the upcoming Kumbhabhishekam of the temple in Thiruvannaikkaval, the Jambukeshwarar and Akhilandeshwari temple. ஆதிசங்கரர் நம்முடைய காஞ்சிபுரத்திற்கு வந்து அம்மன் சன்னிதானத்திற்கு முன்பாக ஸ்ரீசக்கர யந்திர பிரதிஷ்டையை செய்தார்கள். அதே போன்று அவர்கள் பாரதம் முழுவதும் பல ஸ்தலங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். திருச்செந்தூருக்கு சென்று இன்றைக்கு இலையில விபூதி கொடுக்கிறார்களே, அதை பற்றி என்னுடைய சிறப்பை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விபூதியினுடைய மகிமையின் காரணமாக பல வியாதிகளும் நமக்கு நிவர்த்தியாகிறது என்று பத்ரபூதி, பத்திரம் என்றால் இலை, பூதி என்றால் விபூதி என்பதாக ஆதிசங்கரர் அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல இடத்திற்கும் திருப்பதிக்கு சென்றிருக்கிறார்கள், ஸ்ரீரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். எல்லாம் ஜனாகர்ஷண யந்திரம் என்றெல்லாம். அந்த வகையிலே திருச்சி பக்கத்திலே இருக்கக்கூடிய திருவானைக்கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஒன்று. அந்த இடத்துல அகிலாண்டேஸ்வரி அம்மனுடைய
சன்னதியிலே காதணி தாடங்கம் என்று பெயர், அது ஸ்ரீசக்கர உருவத்திலே ஆன தாடங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் ஆதிசங்கர். நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் 1909 அவர் பட்டத்துக்கு வந்து 2 வருஷம் தான். 1907 கலவையில் பட்டத்துக்கு வந்தார். 15 வயசு இருக்கும்போது தாடங்க பிரதிஷ்டையை அதை எப்பொழுதெல்லாம் மராமத்து செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறதோ அது காஞ்சிபுரத்தில் வரக்கூடிய பெரியவர்கள் பரம்பரையாக அதை செய்து வருகிறார்கள். பிறகு நம்முடைய பெரியவர்களும் அந்த தாடங்க பிரதிஷ்டையை செய்திருக்கிறார்கள். அங்கேதான் இந்த பெரியவர்கள் வேதங்கள்லாம் படித்தது, மேல் படிப்பு அங்கெல்லாம் படித்தார்கள். அந்த ஊரில் ஜம்புகேஸ்வரம் திருவானைக்காவலில் கும்பாபிஷேகம் கார்த்திகை மாதம் நடைபெற இருக்கிறது. இங்கிலீஷ் 12ஆம் தேதி டிசம்பர் நடைபெற இருக்கிறது. அது பெரியவர்களுடைய ஆட்சியோடு அந்த நிகழ்ச்சியானது திருவானைக்காவலில் நடைபெற இருக்கிறது. அது ஒரு அதாவது நீரை பற்றி இங்கே கருத்தரங்கம், அது நீருக்கான சேர்த்து. The program ended with the singing of Maitreem Bhajata. श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकल